Hello everyone, welcome to Biofrenzy. So in the video 12th standard biology first chapter reproduction in organisms and the chapter introduction தான் பார்க்க போறோம். Reproduction in organism. What is reproduction? ஸோ ஒரு ஆர்கானிசம் அதோட யங் ஒன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுற பயாலஜிக்கல் ப்ராசஸை தான் நம்ம ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, ஸோ இப்போ ஒரு அடல்ட் ஆர்கானிசம் இருக்குது, அது ரீப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகே, ஸோ அந்த யங் ஒன்ஸ் என்ன பண்ணும், அகெயின் க்ரோ ஆகி மெச்சூர்ட் ஆனதுக்கப்புறமா தே வில் ஆல்சோ ஸ்டார்ட் டு ரீப்ரொடியூஸ். ஸோ இந்த ப்ராசஸ் கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த சைக்கிளை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், லைஃப் சைக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சரி, எதுக்காக ஆர்கானிசம்ஸ் ரீப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, கண்டினியூவேஷன் ஆஃப் ஸ்பீஷீஸ். ஸோ ஜென்ரேஷன் ஆஃப்டர் ஜென்ரேஷன் அந்த ஸ்பீஷீஸோட பாப்புலேஷன் கண்டினியூ ஆகிட்டே இருக்கணும்னா ரீப்ரொடக்ஷன் இஸ் தி ஒன் அண்ட் ஒன்லி ஆப்ஷன். மோட்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன். ரீப்ரொடக்ஷனில் பார்த்தோம்னா 2 different modes இருக்குது. One is asexual reproduction and the other one is sexual reproduction. First, asexual reproduction na என்னன்னு பார்த்துடலாம். ஸோ asexual reproductionல நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய first important point என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, without the involvement of sex organs or gametes ஒரு ஆர்கானிசமால் ரீப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னா அந்த டைப் ஆஃப் ரீப்ரொடக்ஷனை தான் நம்ம ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். சரி, எப்படி செக்ஸ் ஆர்கன்ஸ் அண்ட் கேமெட்ஸ் இல்லாமல் ஒரு ஆர்கானிசமால் ரீப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோன்னா, அதோட பாடி செல்ஸ், அதாவது சொமேட்டிக் செல்ஸை டிவைட் பண்ணி அதிலிருந்து அதோட யங் ஒன்ஸை அது ஃபார்ம் பண்ணும். அப்படி தான் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்குது. ஓகே, ஸோ இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக நெக்ஸ்ட் ஸ்லைட்ஸ்லாம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாயிண்ட், இன் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் ஒரு சிங்கிள் இண்டிவிஜுவலால் அதோட யங் ஒன்ஸ் அதோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷனை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஓகே, தென் இப்படி ப்ரொடியூஸ் பண்ணுற யங் ஒன்ஸ் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஜெனட்டிக்கலி ஐடென்டிக்கலாக இருப்பாங்க. ஸோ ஜெனட்டிக்கலி ஐடென்டிக்கல் டு ஒன் அனதர். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஒரு 10 ஆஃப்ஸ்ப்ரிங்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த 10 ஆஃப்ஸ்ப்ரிங்ஸுமே பார்க்கறதுக்கு சிமிலராக இருப்பாங்க. அவங்களோட ஜெனட்டிக் மெட்டீரியல் ஐடென்டிக்கலாக சேமாக இருக்கும். ஓகே, சரி, நெக்ஸ்ட் பாயிண்ட், எக்ஸாக்ட் காப்பீஸ் ஆஃப் தேர் பேரண்ட்ஸ். ஸோ இந்த ஆஃப்ஸ்ப்ரிங்ஸ் பார்த்தோன்னா எக்ஸாக்டாக பேரண்ட்ஸ் மாதிரியே இருக்கும். அப்படியே ரெப்ளிகா இல்லை ஜெராக்ஸ் காப்பி அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அதனாலே ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷனை க்ளோன் அப்படின்னு மென்ஷன் பண்ணலாம். ஸோ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனை பற்றி பார்க்கலாம். ஸோ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, வித் தி இன்வால்மெண்ட் ஆஃப் செக்ஸ் ஆர்கன்ஸ் ஆர் கேமெட் ஒரு ஆர்கானிசமால் ரீப்ரொடியூஸ் பண்ண முடியுது அப்படின்னா அந்த ப்ராசஸை தான் நம்ம செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இந்த செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் பார்த்தோன்னா we need both male and female gametes. மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட்ஸ், 2 கேமெட்ஸோட இன்ஃபர்மேஷனும் இன்வால்வ் ஆனால் மட்டும்தான் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இஸ் பாசிபிள். நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, மேல் கேமெட் அண்ட் ஃபீமேல் கேமெட் சம் கேசஸில் சேம் இண்டிவிஜுவல்லே ப்ரெசென்ட் ஆகி இருக்கும். ஸோ இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் எது அப்படின்னு பார்த்தோன்னா earthworm. earthwormல பார்த்தோன்னா மேல் கேமெட் அண்ட் ஃபீமேல் கேமெட் சேம் இண்டிவிஜுவல்லே ப்ரெசென்ட் ஆகியிருக்கும். ஓகே, ஸோ அந்த சேம் இண்டிவிஜுவல்குள்ளே ஃபர்டிலைசேஷன் நடந்து they will produce their young ones. இந்த டைப் ஆஃப் ஆர்கானிசம்ஸை நம்ம ஹெர்மோஃபோடைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகே, ஸோ இன்னொரு பாசிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கேமெட்ஸ் டிஃப்ரெண்ட் இண்டிவிஜுவல்ஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். மேல் கேமெட் மேல் ஆர்கானிசம்ஸ்லையும் ஃபீமேல் கேமெட் ஃபீமேல் ஆர்கானிசம்ஸ்லையும் செப்பரேட்டாக பிளேஸ் ஆகி இருக்கும். ஓகே, தென் நெக்ஸ்ட் பாயிண்ட், ஸோ இந்த செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் மூலயமா ப்ரொடியூஸ் ஆகிற ஆஃப்ஸ்ப்ரிங்ஸ் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா நான் ஐடென்டிக்கலாக இருப்பாங்க. ஏன் அப்படின்னா, பிகாஸ் ஹியர் வி ஹாவ் அ காம்பினேஷன் ஆஃப் 2 ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன். மேல் அண்ட் ஃபீமேல் 2 கேமெட்ஸோட ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன்ஸையுமே கம்பைன் பண்ணி ஒரு ஆஃப்ஸ்ப்ரிங்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால இந்த ஆஃப்ஸ்ப்ரிங்ஸ் பார்த்தோன்னா ஜெனட்டிக்கலி ஐடென்டிக்கலாக இருக்க மாட்டாங்க. தே வில் பி நான் ஐடென்டிக்கல். நெக்ஸ்ட், ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷனை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் எந்தெந்த ஆர்கானிசம்ஸ்லாம் நம்மளால் அப்சர்வ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோன்னா, ப்ரோட்டஸ்டா, பாக்டீரியா, ஆர்ச்சே பாக்டீரியா அண்ட் இன் சம்
மல்டிசெல்லுலார் ஆர்கானிசம்ஸ். ஸோ அது என்ன மல்டிசெல்லுலார் ஆர்கானிசம் அப்படின்றத நான் அப்புறமா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் புரோட்டஸ்டா, பாக்டீரியா, ஆர்ச்சே பாக்டீரியா, இது மூணும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ நம்ம இது எல்லாத்தையும் +1ல் படிச்சிருப்போம். மறுபடியும் ஒரு சின்ன ரீகால். ஸோ புரோட்டஸ்டா அப்படின்றது என்னன்னா, புரோட்டஸ்டா these are unicellular and eukaryotic organisms. ஸோ இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா யூக்ளினாய்ட்ஸ், டைனோஃப்ளாஜிலேட்ஸ், இதெல்லாம் தான் இதுக்கு எக்ஸாம்பிள். அண்ட் நெக்ஸ்ட் பாக்டீரியா. ஸோ பாக்டீரியாஸ் ஆர் unicellular and prokaryotic organisms. Okay, then next archaebacteria. ஸோ ட்ரூ பாக்டீரியா, ஏன்ஷியன்ட் பாக்டீரியாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்லலாம். ஸோ இந்த டைப் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸ்ட்ரீம் ஹேபிட்டேட்ஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹாட் ஸ்ப்ரிங்ஸ், ரொம்ப ஹை டெம்பரேச்சர் இருக்கிற இடத்துல, அந்த மாதிரியான எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸ்லலாம் இந்த பாக்டீரியா ப்ரெசென்ட் ஆகி இருக்கும். ஓகே, ஸோ இப்போது புரோட்டஸ்டா, பாக்டீரியா, ஆர்ச்சே பாக்டீரியா, இந்த மூணுமே யூனிசெல்லுலார் ஆர்கானிசம்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் கம்மிங் டு மல்டிசெல்லுலார் ஆர்கானிசம்ஸ். ஸோ ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பார்த்தோன்னா எல்லா மல்டிசெல்லுலார் ஆர்கானிசம்ஸ்லையும் ப்ரெசென்ட் ஆகி இருக்காது. சம் டைப் ஆஃப் மல்டிசெல்லுலார் ஆர்கானிசம், அந்த மல்டிசெல்லுலார் ஆர்கானிசம் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா பாடி ஃபார்மேஷன் சிம்பிளாக இருக்கணும், காம்ப்ளெக்ஸாக இல்லாமல் சிம்பிளஸ்ட் பாடி ஃபார்மேஷன் இருந்துச்சுன்னா அந்த டைப் ஆஃப் மல்டிசெல்லுலார் ஆர்கானிசமில் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இஸ் பாசிபிள். ஓகே, ஸோ அப்படி என்னென்ன மல்டிசெல்லுலார் ஆர்கானிசம்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா போரிஃபெரா, ஸ்பாஞ்சஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, ஸ்பாஞ்சஸ், இதில் எல்லாத்துலேயும் வந்து நம்ம ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனை பார்க்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட், offspring show uniparental inheritance without any genetic variation. ஸோ யூனிபேரண்டல் இன்ஹெரிடன்ஸ் அப்படின்னா என்னன்னா ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் அ சிங்கிள் பேரண்ட். ஆல்ரெடி லாஸ்ட் ஸ்லைடில் மென்ஷன் பண்ணியிருந்த மாதிரியே ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் சிங்கிள் பேரண்ட்டோட இன்வால்மெண்ட் தான் இருக்கும் இல்லையா. ஸோ அப்போ ஜெனட்டிக் மெட்டீரியலும் சிங்கிள் பேரண்ட் கிட்ட இருந்து மட்டும்தான் வந்திருக்கும். ஸோ இந்த கேஸில் எந்த ஒரு ஜெனட்டிக் வேரியேஷன்ஸ்க்கும் பாசிபிள் கிடையாது. ஸோ வித் uniparental inheritance without any genetic variation. Okay, so next point, இந்த டிவிஷன் எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா கரெக்டாக டாட்டர் செல்ஸை ஃபார்ம் பண்ணுச்சுன்னா அதுக்கு பேர் ஏமைட்டாட்டிக் டிவிஷன். அண்ட் நெக்ஸ்ட் மைட்டாட்டிக் டிவிஷன், இதை இன்டைரக்ட் டிவிஷன், ஈக்குவல் டிவிஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த டைப் ஆஃப் டிவிஷனில் பார்த்தோன்னா ஸ்பிண்டில் ஃபைபர் ஃபார்மேஷன், இந்த மாதிரியான காம்ப்ளெக்ஸ் ப்ராசஸ் எல்லாமே வந்து இன்வால்வ் ஆகியிருக்கும். ஸோ இந்த ரெண்டு மெத்தட் மூலியமாகவும் ஒரு இண்டிவிஜுவலோட சொமேட்டிக் செல்ஸ் டிவைட் ஆகி நமக்கு யங் ஒன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுறாங்க. ஓகே, ஸோ ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி சொமேட்டிக் செல்ஸ் டிவைட் ஆகி யங் ஒன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகிறதுனால இந்த டைப் ஆஃப் ரீப்ரொடக்ஷனை வந்து சொமேட்டோஜெனிக் ரீப்ரொடக்ஷன் இல்லைன்னா வந்து பிளாஸ்டோஜெனிக் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். டிஃப்ரெண்ட் மோட்ஸ் ஆஃப் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் பார்த்தோன்னா 6 டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஃபிஷன், ஃப்ராக்மெண்டேஷன், பட்டிங், கெம்யூல் ஃபார்மேஷன், ரீஜெனரேஷன், ஸ்போரிலேஷன். ஸோ இந்த எல்லா டைப்ஸை பற்றியுமே டீட்டெயிலாக இந்த சாப்டரில் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போது ஃபிஷனை பற்றி பார்க்கலாம். ஃபிஷனை நம்ம ஜென்ரலாக எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ப்ளிட்டிங் அப் இன்டு 2 or many particles. ஓகே, ஸோ இப்போ இதுவே வந்து ரீப்ரொடக்ஷன் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தோன்னா ஒரு பேரண்டல் ஆர்கானிசமை 2 டாட்டர் செல்ஸாவோ இல்லை மோர் தென் 2 ஐடென்டிக்கல் டாட்டர் செல்ஸாவோ ஃபார்ம் பண்ணுற ப்ராசஸை தான் வந்து நம்ம ஃபிஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, ஸோ இந்த ஃபிஷனில் பார்த்தோன்னா வந்து 4 டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பைனரி ஃபிஷன், மல்டிபிள் ஃபிஷன், ஸ்போரிலேஷன், ஸ்ட்ரோபிலேஷன். இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். பைனரி ஃபிஷன். ஸோ இந்த டைப் ஆஃப் ஃபிஷனில் பார்த்தோம்னா பேரண்ட் செல் will divide into 2 equal halves and produce 2 identical daughter cells. Okay, so first in the divisionல karyokinesis நடக்கும். So karyokinesisனா division of nucleus. So nucleus first divide ஆகும், followed by cytokinesis. Then nucleus சுற்றி இருக்கிற cytoplasm start to construct
and they will produce the 2 daughter cells. Types of binary fission. ஸோ நம்ம பைனரி ஃபிஷனை எப்படி கிளாஸிஃபை பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா பேஸ்ட் ஆன் தி பிளேன்ஸ் ஆஃப் ஃபிஷன். ஸோ எந்த டைரக்ஷனில் டிவிஷன் நடக்குதோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம பைனரி ஃபிஷனை வந்து கிளாஸிஃபை பண்ணுறோம், அதோட டைப்ஸையும் ஃபார்ம் பண்ணுறோம். ஓகே, ஸோ இதோட ஃபர்ஸ்ட் டைப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சிம்பிள் இர்ரெகுலர் பைனரி ஃபிஷன். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து அமீபா. ஸோ அமீபா பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அமீபா வந்து ஒரு டெஃபினட் ஷேப் இல்லாத ஒரு ஆர்கானிசம். ஓகேயா? ஸோ இப்போது இர்ரெகுலர் பைனரி ஃபிஷன் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு ஏன் இர்ரெகுலர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கன்னா எந்த டைரக்ஷனில் வந்து டிவிஷன் நடக்குது அப்படின்றதே வந்து கண்டுபிடிக்க அப்சர்வ் பண்ண முடியாததுனால தான் வந்து இதை சிம்பிள் இர்ரெகுலர் பைனரி ஃபிஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஃபிஷன் எப்படி நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். பேரண்ட் அமீபாவில் பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் கான்ட்ராக்டில் வேக்யூல்ஸ் அதோட ஃபங்க்ஷனை ஸ்டாப் பண்ணும். தென் கான்ட்ராக்டில் வேக்யூல்ஸ் டிஸப்பியர் ஆக ஸ்டார்ட் ஆகும். ஓகே, சைமல்டேனியஸ்லி நியூக்ளியஸும் பார்த்தோன்னா will undergo some changes and chromosome formation நடக்கும். ஸோ இந்த குரோமோசோம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்பிண்டில் ஃபைபரோட ஃபார்மேஷன் மூலியமாக ஈக்குவல் ஹாஃப்ஸாக வந்து ஸ்ப்ளிட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் டோட்டலாக 4 குரோமோசோம்ஸ் இருக்குது அப்படின்னா 2 chromosomes for each daughter cell அப்படின்னு ஈக்குவலாக டிவைட் ஆகிடும். ஓகே, ஸோ இந்த டிவிஷனை தான் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், மைட்டாட்டிக் டிவிஷன். ஓகே, ஸோ இப்போ பார்த்தோம்னா நியூக்ளியஸ் ஈக்குவலாக டிவைட் ஆகிடுச்சு, 2 daughter நியூக்ளியை ஃபார்ம் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் நியூக்ளியஸை சுற்றி இருக்கிற சைட்டோபிளாசம் will start to constrict in the middle. ஸோ மிடில் சைட்டோபிளாசம் கன்ஸ்ட்ரக்ட் ஆக ஆரம்பிக்கும். as a result of that 2 daughter cells, 2 identical daughter cells will be formed. ஓகே, ஸோ இதை தான் வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம், சிம்பிள் இர்ரெகுலர் பைனரி ஃபிஷன். நெக்ஸ்ட் டைப் transverse binary fission. ஸோ இந்த டைப் ஆஃப் பைனரி ஃபிஷனில் டிவிஷன் ஹாரிசாண்டலாக நடக்கும். ஓகே, ஸோ இந்த ஹாரிசாண்டல் லைனை தான் வந்து நம்ம transverse plane அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, as a result of that 2 daughter cells will be formed. இந்த டைப் ஆஃப் பைனரி ஃபிஷனை வந்து பிளனேரியா அண்ட் பாரமீஷியம் 2 ஆர்கானிசம்ஸ்லையும் நம்மளால் அப்சர்வ் பண்ண முடியும். ஸோ பாரமீஷியம் பார்த்தோம்னா 2 டைப்ஸ் ஆஃப் நியூக்ளியஸ் ப்ரெசென்ட் ஆகி இருக்குது. One is macronucleus and the other one is micronucleus. So macroனாலே நம்ம எல்லாருக்குமே தெரியும் large, microna small. So large nucleus and small nucleus அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இந்த 2 நியூக்ளியஸ்க்கும் செப்பரேட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஸோ மைக்ரோநியூக்ளியஸோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரீப்ரொடக்ஷன். ஸோ ரீப்ரொடக்ஷனை ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணுறது வந்து micronucleus and macronucleus will control all other body functions. ஸோ இந்த 2 நியூக்ளியஸும் 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸில் டிவைட் ஆக போகுது. ஸோ மேக்ரோநியூக்ளியஸை பார்த்தோம்னா வந்து ஏமைட்டாட்டிக்கலி டிவைட் ஆகும், டைரக்ட் டிவிஷன் வித்தவுட் தி இன்வால்மெண்ட் ஆஃப் ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் 2 daughter நியூக்ளியஸை ஃபார்ம் பண்ணிடும். நெக்ஸ்ட்டு மைக்ரோநியூக்ளியஸை பார்த்தோம்னா மைட்டாட்டிக்கலி டிவைட் ஆகும். ஸோ வித் தி இன்வால்மெண்ட் ஆஃப் ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் தே வில் ப்ரொடியூஸ் தி 2 ஈக்குவல் ஹாஃப்ஸ். ஓகே, ஸோ ஒன்ஸ் நியூக்ளியஸ் டிவைட் ஆகி முடித்ததும் எப்பயும் போல் நியூக்ளியஸை சுற்றி இருக்கிற சைட்டோபிளாசம் will start to contract. at the end 2 daughter paramecium cells will be produced. Okay, so next type of binary fission. இந்த type of binary fission longitudinal axisல நடக்கும். ஸோ அதனால தான் நம்ம இதை longitudinal binary fission அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இதுக்கு எக்ஸாம்பிள் யூக்ளினா அண்ட் கார்டிசிலா. ஸோ இப்போ இந்த டிவிஷன் எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இந்த பேரண்டல் யூக்ளினால பார்த்தோம்னா சிங்கிள் ஃப்ளஜலம் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அண்ட் அதர் செல் ஆர்கனல்ஸ் ப்ரெசென்ட் ஆகி இருக்கு. ஸோ லாங்கிடியூட்னல் ஆக்சிஸில் நியூக்ளியஸ் வில் ஸ்டார்ட் டு டிவைட் அண்ட் இட் வில் ஃபார்ம் 2 நியூக்ளியை. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஃப்ளஜலம், சிங்கிள் ஃப்ளஜலம் தான் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த சிங்கிள் ஃப்ளஜலமை நம்மளால் ஈக்குவலாக டிவைட் பண்ண முடியாது இல்லையா? ஸோ இப்போ இதை எப்படி நம்ம 2 டாட்டர் செல்ஸ்க்குமே வந்து கொடுக்கறது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஃப்ளஜலம்க்கு கீழே பேசல் கிரானியூல் அப்படின்னு ஒரு பார்ட் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ அந்த பேசல் கிரானியூல் will start to divide first. So 2 basal granules first form ஆகிடும். ஸோ இப்போது
அந்த டிவைடான பேசல் கிரானியூல இருந்து இன்னொரு நியூ ஃப்ளஜெல்லம் ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ அதுக்கப்புறமா சுற்றி இருக்கிற சைட்டோபிளாசம் டிவைட் ஆகி 2 ஈக்குவல் டாட்டர் செல்ஸ் ஃபார்ம் ஆகிடும். ஓகே, ஸோ இதுதான் வந்து லாங்கிடியூட்னல் பைனரி ஃபிஷன். ஸோ நியூக்ளியஸும் லாங்கிடியூட்னல் ஆக்சிஸில் டிவைட் ஆச்சு, சைட்டோபிளாசமும் லாங்கிடியூட்னல் ஆக்சிஸில் டிவைட் ஆயிடுச்சு. லாஸ்ட் டைப் ஆப்லிங் பைனரி ஃபிஷன். ஸோ இந்த டிவிஷன் எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்லிங்காக நடக்கும். அதாவது ஆர்கானிசம்ஸில் வந்து பார்த்தோம்னா ஸ்லாண்டாக ஒரு டிவிஷன் நடக்கும். ஓகே, ஆஸ் அ ரிசல்ட் ஆஃப் தட் அன்ஈக்குவல் டாட்டர் செல்ஸ் ஃபார்ம் ஆகும். இதை வந்து நம்ம டைனோஃப்ளாஜிலைஸில் காமனாக அப்சர்வ் பண்ண முடியும். இதுக்கான எக்ஸாம்பிள் வந்து செராட்டியம். சமரி. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லாத்தையுமே சின்னதாக ரீகால் பண்ணிக்கலாம். ஸோ ரீப்ரொடக்ஷனை பொறுத்த வரைக்கும் 2 டைப்ஸ் இருக்குது, செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அண்ட் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன். ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷனில் பார்த்தோம்னா 6 டைப்ஸ் இருக்குது. ஃபிஷன், ஃப்ராக்மெண்டேஷன், ரீஜெனரேஷன், பட்டிங், ஸ்போரிலேஷன், கெமியூல். ஸோ ஃபிஷன்றது என்னது? ஸ்பிளிட்டிங் அப் ஆஃப் பேரண்ட் இன்டு 2 ஆர் மோர் ஐடென்டிக்கல் டாட்டர் செல்ஸ். அதை தான் நம்ம வந்து ஃபிஷன் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? ஸோ அந்த ஃபிஷன்லேயே பார்த்தோம்னா 4 டைப்ஸ் இருக்குது. பைனரி ஃபிஷன், மல்டிபிள் ஃபிஷன், ஸ்ட்ராபிலேஷன், ஸ்போரிலேஷன். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் பைனரி ஃபிஷனோட டைப்ஸை தான் டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா? ஸோ பைனரி ஃபிஷன்றது என்னது? டிவிஷன் ஆஃப் பேரண்டல் செல்ஸ் இன்டூ 2 ஈக்குவல் ஹாஃப்ஸ், ரைட்? ஓகே, ஸோ இதில் 4 டைப்ஸ் இருக்குது. சிம்பிள் இர்ரெகுலர் பைனரி ஃபிஷன், transverse binary fission, longitudinal binary fission, oblong binary fission. ஸோ சிம்பிள் irregular ஃபிஷனுக்கான எக்ஸாம்பிளாக அமீபாவை பார்த்தோம். எந்த டைரக்ஷனில் இந்த டிவிஷன் நடக்குது அப்படின்றதே அப்சர்வ் பண்ண முடியாததுனால நம்ம இதை irregular binary fission அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். நெக்ஸ்ட்டு transverse binary fission. ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா டிவிஷன் ஹாரிசாண்டல் லைனில் நடக்கும். ஸோ இதில் வந்து நம்ம பாரமீஷியம் அண்ட் பிளெனேரியாவை எக்ஸாம்பிளாக பார்த்தோம். நெக்ஸ்ட்டு லாங்கிடியூட்னல் பைனரி ஃபிஷன். லாங்கிடியூட்னல் ஆக்சிஸில் டிவிஷன் நடந்து 2 டாட்டர் நியூக்ளியஸ் ஃபார்ம் ஆகிறதா இந்த டைப். இதுக்கு எக்ஸாம்பிள் யூக்ளீனா. ஓகே, நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ஒன் ஆப்லிங். ஆப்லிங்கில் பார்த்தோம்னா ஸ்லாண்டாக ஆர்கானிசமில் வந்து பார்த்தோம்னா ஸ்லாண்டான ஒரு டிவிஷன் நடக்கும். இதில் 2 அன்ஈக்குவல் டாட்டர் செல்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து டைனோஃப்ளாஜிலைட்ஸ். ஓகே கைஸ், hope you understand what is reproduction and its types.